மார்கழி மாதம் வருது. தினமும் 20 நிமிஷத்துக்கு இந்த அதிர்வு உங்கள் சக்தி அமைப்புக்கு ஒருவித துடிப்பையும் உயிரோட்டத்தையும் கொண்டு வரும். இது உங்களை கொஞ்சம் போதையாக்கவும் செய்யும். ஆனால் அது உங்களை செயலிழக்க செய்யாது. அது உங்களை வல்லமையாக்கும். நீங்கள் உங்கள் சாதனாவை நல்லா செஞ்சால் உங்கள் உடல் உங்களை கைவிடாது, உங்கள் மனசு உங்களை கைவிடவே விடாது. நம்ம இப்போ இருக்கிற நிலையோட எல்லைகளை நம்ம கடந்து போக விரும்பும்போது உங்கள் இதயம் பித்தா இருக்கணும், ஆனால் மூளை முற்றிலும் சமநிலையாக இருக்கணும். இந்த சாதனா நம்ம இதயத்தில் பித்தத்துடைய நெருப்பை கொண்டு வரும். நம்ம மனசில் முழுமையான ஸ்திரத்தன்மையையும் அசைவின்மையையும் கொண்டு வரும். நம்ம உடலில் உயிரோட்டத்தை கொண்டு வரும். இது நடக்கிறதுக்கு சாதனா ரொம்ப முக்கியம், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. ஆனால் இயற்கையாக நடக்கிற செயல்முறைகளுடைய தாளத்தை கண்டுணர்றதும் மகத்துவம் வாய்ந்தது, அல்லது ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒன்று இலவசமாக நமக்கு துணை புரியும் போது அதை வீணாக்குவானே. நீங்கள் சமுத்திரத்தில் இன்னைக்கு எரிசக்தி கொண்ட கப்பல்கள் இல்லாமல் பாய்மர கப்பலில் போகணும்னா சின்ன சின்ன காத்தடிக்கும் போதும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா இல்லையா, அல்லது தவறான இடத்துக்கு போகிறீங்களான்னு நிர்ணயிக்கும். ஒரு சமயத்தில் நான் ஹேங் லைடரில் பறந்தேன். அப்போது நாள் கணக்காக மலை உச்சிக்கு போய் உட்கார்ந்துட்டே இருப்பேன். சரியான காற்றுக்கு காத்துட்டு இருப்பேன். பல நாளா பல வாரமாக பறக்கவே பறக்காமல் உட்கார்ந்துருப்போம். ஆனால் கொஞ்சம் பொறுமை எழுந்து சரி என்னதான் ஆயிட போகுது, பறந்து பார்ப்பமே அப்படின்னு குதிச்சவங்க மொத்தமாக பறந்து போயிட்டாங்க. அதனால் ஹேங் லைடர் பைலட்டுகள் மத்தியில் இப்படி பேசிக்குவாங்க. துணிச்சலான பைலட்டுகள் இருக்கிறாங்க, முதுமையான பைலட்டுகள் இருக்கிறாங்க, ஆனால் துணிச்சலான மூத்த பைலட்டுகள் இல்லை. இயற்கையாகவே ஒரு உதவி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது சிறந்தது. மார்கழி மாதம் வருது. டிசம்பர் 16 ஜனவரி 14-15 வரைக்கும் மார்கழி. அப்படின்னா மந்தத்தன்மையை பொறுத்த வரைக்கும் பூமியுடைய வடதுருவத்தில் இந்த மாதம் மந்தத்தன்மை அதிகபட்சமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி ஆயிடுவீங்க. தெரியாமலே எல்லாமே மெதுவாகுது. உடலும் வேகம் குறைய பார்க்குது. நம்ம துடிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா உடல் வேகம் குறையிறது வெறும் உடலை பற்றினது மட்டும் இல்லை, அது மனசையும் அதுக்குள்ளே இழுத்து கொஞ்சம் மனசோர்வுக்கு ஆளாக்கும். உலகத்தில் எல்லா பக்கமும் குளிர்காலத்தில் பலவிதமான மனசோர்வில் ஆழ்ந்திருக்கிறவங்க எண்ணிக்கை பெருகுது. எனக்கு புள்ளி விவரங்கள் தெரியல, ஆனால் அது இயற்கையால் பெருகுது. வேற பல அம்சங்களும் இருக்கலாம். அவங்க சமூக செயல்பாடுகளும் மற்ற விஷயங்களும் குறையுது, அதுவும் இருக்குது. ஆனால் இதுதான் கண்கூடான உண்மை. நீங்கள் மார்ச் மாதத்தில் விதை விதைச்சா அது எந்த அளவு முளைவிடும்,
அதே விதைய மார்கழி மாசத்துல டிசம்பர் ஜனவரிக்கு நடுவில் விதைச்சா எப்படி முளைவிடும்னு பார்த்தா அதில் வித்தியாசம் இருக்குது. இதனால தான் தென்னிந்தியாவில் இதை கிட்டத்தட்ட தடையே செஞ்சிருந்தாங்க. ஒரு பெண் இந்த சமயத்தில் கருத்தரிக்க கூடாது. இந்த மாதத்தில் அவங்க கருத்தரிச்சா அந்த குழந்தை முழு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். புரியுதா? நான் யாரையும் சுட்டி காட்டல. அதனால ஒரு பெண் இந்த மாதத்துல கருத்தரிக்காம இருக்க நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதத்துல முளைக்கிறது சிறந்த தரமுடையதா இருக்காது. நம்ம பாரம்பரியத்துல இப்படி கதைகள் இருக்குது. மார்கழி மாதத்துல புனிதமான எதையும் செய்யக்கூடாது, பெண்கள் கருத்தரிக்க கூடாது, இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதோட இந்த சமயத்துல சில பேய்கள் உங்களை பிடிச்சுக்கும். உங்களுக்கு வாய் பேச முடியாம போகும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க தொழில் ஒப்பந்தங்களையும் புனிதமான எதையும் இந்த சமயத்துல செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா முட்டாள்தனமான எதையோ செஞ்சிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாம் இப்படி வேகம் குறையும் போது சில விஷயங்களை செய்யறது நல்லது. இதனால தான் எல்லா பக்கமும் விளக்கேற்ற ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா விளக்கு வெளிச்சம், அந்த நெருப்பும் சக்தியும் கொஞ்சம் வித்தியாசத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு உங்களுக்கு வித்தியாசம் புரியாமல் இருக்கலாம். ஏன்னா மின்விளக்குகள் இருக்குது, பார்வை அளவில் உங்களுக்கு இது தெரியல. ஆனால் அடிப்படையாக நீங்கள் கிட்டத்தட்ட 70% அல்லது அதுக்கு மேலே உள்வாங்கிக்கிறதுக்கு பார்வையை சார்ந்திருக்கிறீங்க. உங்கள் கண்களையோ பார்வையையோ எடுத்துட்டா உங்கள் உள்வாங்கிற திறன் கிட்டத்தட்ட 70% இல்லாமல் போயிடும். மற்ற புலன்கள் அந்த அளவு வேலை செய்யறதில்ல. அதை நம்ம மாற்ற முடியும், நம்ம மாற்றவும் செய்யணும். இது யோகாவுடைய ஒரு அம்சம். நம்ம பார்வையால் உள்வாங்கிறத குறைக்கிறோம், பார்த்து உள்வாங்கிறதுடைய விகிதத்தை குறைக்கிறோம். உங்கள் பார்வையை தொலைக்க விரும்புகிறீங்கன்னு இல்லை, அதை குறைக்கிறீங்க. அதுதான் கண்மூடி உட்காரதுடைய நோக்கம். தவற விட்டுடுவோமோ அப்படிங்கிற பயம் இல்லை, நம்மளே விலகி இருக்கிறோம். கண்மூடி உட்கார்ந்தா உங்க பார்க்கும் புலன் வேலை செய்யல. அவங்க என்ன பேசுறாங்க? ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காத்து வீசினாலும், யாரோ பேசினாலும், வேற அபத்தங்கள் நடந்தாலும் எல்லாமே அதே தான், வெறும் சத்தம். அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்குங்க. இல்லைன்னா ஒவ்வொரு சத்தமும், ஒரு சத்தம் அற்புதமாக இருக்கும், இன்னொரு சத்தம் கொடூரமாக இருக்கும், ஒரு சத்தம் அழகான சொல்லா இருக்கும், இன்னொரு சத்தம் கெட்ட வார்த்தையாக இருக்கும். நீங்கள் சும்மா சத்தங்களை கவனிச்சா, உங்கள் மூளையில் சும்மா எப்போதும் அர்த்தங்களை கற்பனை செய்யாமல் இருந்தால், நீங்கள் ஏன் உங்கள் மனசில் எல்லாத்தையும் டைப் செஞ்சு பதிஞ்சு வச்சிட்ருக்கிறீங்க? இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த சத்தங்களை கேளுங்க. அப்போ நீங்கள் எங்கே இருந்து சத்தம் வருதுன்னு பார்ப்பீங்க. அது உங்கள் உயிருக்கு ஊட்டம் அளிக்கும். உங்கள் உயிருக்கு ஊட்டம் தராத எந்த சத்தமும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச முட்டாள்தனமான மொழியில் நீங்கள் அதை பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால அந்த சத்தத்துடைய தன்மை உங்களுக்கு தெரியறதில்லை. மனசில் அதுக்கு அர்த்தம் கொடுக்காம சும்மா கேட்க கற்றுக்கிறது முக்கியமானது. அப்போது வாழ்க்கையுடைய இயற்கையான செயல்முறைகளுடைய தாளம் தப்பாமல் இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். மார்கழி வருது, அது நல்லது. இந்த மாதத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே இதை செய்யலாம், மற்ற எல்லோரும் கூட இதை செய்யலாம். டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து அல்லது இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 நிமிஷமாவது நீங்கள் நடக்கும்போது, வேலை செய்யும் போதும் சொல்லலாமா? இந்த சத்தத்தை சொல்ல உங்கள் வாய் மூடி இருக்கணும். முடிஞ்ச அளவு இதை சொல்லணும். ஏன்னா
இந்த அதிர்வு உங்கள் சக்தி அமைப்புக்கு ஒருவித துடிப்பையும் உயிரோட்டத்தையும் கொண்டு வரும். உடல் ஓய்வெடுத்தா பரவாயில்ல, ஆனால் உயிர் சக்தி தூங்கினா நீங்கள் வேகமாக மரணத்தை நோக்கி போகிறீங்க. மரணம்னா எவ்வளவு காலம் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இல்லை. நீங்களும் நானும் எவ்வளவு காலம் வாழ்கிறோங்கிறத பற்றி யார் கவலைப்படுறாங்க? நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், வாழ்க்கை தரம் முக்கியமானது. எவ்வளவு காலமாக இருந்தால் என்ன? உங்களுக்கு 70 ஆனாலும் 80 ஆனாலும் 90 ஆனாலும் 160 ஆனாலும் அதனால் என்னன்னு கேட்குறேன். வாழ்க்கையின் தரம் என்ன? பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் நான் எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறேன்? என்னுடைய உயிரோட்டம் உச்சத்தை அடைஞ்சிருக்குதா? உச்சம் அப்படின்னா அடிப்படையாக அது இதை பற்றினது தான். வாழ்க்கைங்கிறது உள்வாங்கிறத பற்றினது. நம்ம எதை உள்வாங்கிறோம்? முழு உயிரோட்டமாக இருக்கிறதுனா உங்கள் உணரிகள் முழு வீச்சில் இயங்குது. உள்வாங்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கிறீங்க. அப்போ நீங்கள் உயிரை உணர்ந்த நிறைவோடு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே சிக்கி இருந்தால் சில சமயம் உங்கள் ஃபோனில் எப்படி ஆகும் தானே? ஹலோ ஹலோ, உங்களுக்கு வெறும் கிசு கிசுன்னு தான் சத்தம் கேட்கும். நீங்கள் எந்த சேவையை பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து இப்படி ஆகும். நீங்கள் கேட்க விரும்புகிறத உங்களால் கேட்க முடியாத போது எரிச்சல் ஆகும் இல்லையா? நீங்கள் எரிச்சல் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் கேட்கணும். அதுக்கப்புறம் கேட்க முடியாமல் போகணும். அப்போ உங்களுக்கு எரிச்சல் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வெகுளியாகவே இறந்து போவீங்க. இதைத்தான் அறியாமை பேரானந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அது பேரானந்தமானது இல்லை, முட்டாள்தனமானது. வேதனை இல்லை, பேரானந்தமும் இல்லை. அதுக்கு நீங்கள் கல்லாக வந்திருக்கலாம். உங்களை கட்டிட வேலைக்காவது பயன்படுத்தி இருப்போம். ஹலோ, நீங்கள் கல்லாக வந்திருந்தா எங்கேயாவது பயன்படுத்தி இருப்போம். இந்த பூமியில் பரிணாம வளர்ச்சியுடைய உச்சம் இங்கே ஜடப்பொருளை போல உட்கார்ந்துருந்தால் என்ன பயன்? அதில் என்ன அர்த்தம் இருக்கும்? அதில் அர்த்தம் இருக்காது. அதனால் பொருள் உடல் தரத்தில் உயர்ந்த ஏதோ ஒன்றுக்கு வீற்றிடமாக இருக்கிறதுக்கு தகுதியானதாகிறதுக்கு அதுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா அடித்தளமும் அதே அளவு முக்கியமானது. அடித்தளம் சரியா இல்லைன்னா அதில் வீற்று இருக்கிறதும் அவ்வளவு மகத்தானதாக இருக்காது. அந்த அர்த்தத்தில் உடலை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் காட்சிப்படுத்த தசைகளை வளர்த்து வச்சு கழுத்து திருப்ப முடியாமல் இருக்கிறது இல்லை. அப்படி இல்லை. அது இலகுவான நிலையில் இருக்குது. ஒருபோதும் தடையாக நிற்காமல் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் போக விரும்பினா அது இந்த பக்கம் போகும். நீங்கள் அந்த பக்கம் போக விரும்பினா அது அந்த பக்கம் போகும். உங்கள் வாழ்க்கையை எங்கே கொண்டு போக விரும்பினாலும் நீங்கள் போக முடியும். உங்கள் உடல் நான் இதை சாப்பிடணும், எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லாது. உங்களை வேற எங்கேயோ கொண்டு போகாது. உங்கள் உடல் நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகிற ஒரு வாகனமாக மாறும். நீங்கள் ஓட்டுறது எந்த பாழா போன வாகனமாக இருந்தாலும் அது நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகலைன்னா நீங்கள் எரிச்சலாகவும் துயரமாகவும் ஆவீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒரு பைக்கோ காரோ ஓட்டினா நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகாமல் அது வேற எங்கேயோ போகுது. அது இங்கேயும் அங்கேயும் அதுவாக போக விரும்புது. இது கொடூரமான வாகனம் இல்லையா? நீங்கள் உடலை புரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் உடலை ஒரு வாகனமாக உணர்ந்தா, மனதை இன்னொரு வாகனமாவோ அந்த வாகனத்துடைய அங்கமாவோ உணர்ந்தா, ரெண்டுமே நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகணும். வேற எங்கேயோ போனால் அது சரியாக தயார் செய்யப்படலை. ஸ்டீரிங் வீல் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. இன்ஜின் போதுமான சக்தியை உற்பத்தி செய்யலை. அதனால் இப்போது மார்கழி சமயத்தில் எல்லாமே சரியாக இயங்கிறத பற்றி தான் நமக்கு அதிக கவலை. அதனால் சத்தம் செய்யலாம்.
இது உங்களை கொஞ்சம் போதையாக்கவும் செய்யும், but this is ஆனால் அது உங்களை செயலிழக்க செய்யாது. bring incapacity. அது உங்களை வல்லமையாக்கும். இது அந்த மாதிரியான போதை. One day, ஒரு நாள் இப்படி நடந்துச்சு. சங்கரன் பிள்ளையுடைய மனைவி wife. அவரை ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அவர் குடிக்கு அவ்வளவு அடிமையாக இருந்தார். Alcoholic. மனநல மருத்துவர் அவரை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆய்வு செஞ்சார். And then after சில $100 கட்டணம் கொடுத்ததுக்கப்புறம், உங்கள் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் மதுவை ஊன்றுகோலாக பயன்படுத்துகிறீங்க. சங்கரன் பிள்ளை சொன்னார், இந்த அபத்தத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது என்னோட ஊன்றுகோலாக இருந்திருந்தா நான் ஏன் எப்போதும் விழுந்துட்டே இருக்கிறேன்? so your body, உங்கள் உடல் உங்களை மேலே பிடிச்சுக்கணும், உங்களை கீழே விடக்கூடாது. your mind. உங்கள் மனசு உங்களை மேலே பிடிச்சுக்கணும், கீழே விடக்கூடாது. Hello. அது இன்னைக்கு உங்களை கைவிட்டா, Today, பல பெரிய தொழில்கள் have been built உங்கள் உடலும் மனமும் உங்களை கைவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்குது. so அவங்க சந்தையை வளர்க்கிற செயல்முறையில் இருக்கிறாங்க. அது வேற விஷயம். but ஆனால் நீங்கள் உங்கள் சாதனாவை நல்லா செஞ்சால் உங்கள் உடல் உங்களை கைவிடாது. நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சால் உங்கள் மனசு உங்களை கைவிடவே விடாது. in this இந்த செயல்முறையில் இயற்கையோட சுழற்சியோடவும் இருக்க முடிஞ்சால் அது உச்சகட்டமாக இருக்கும். then it's அது ரொம்ப ரொம்ப நல்லது. much better. இல்லைன்னா, காற்று உங்கள் பக்கம் அடிக்கலைன்னா, நீங்கள் பாய்மர கப்பலில் போக முயற்சி செஞ்சால் கடினமானது. நீங்கள் துடுப்பு போடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நீங்கள் காத்தோட சேர்ந்து போனால் அது கொஞ்சம் சுலபமாக போகும், வேலை ரொம்ப குறைவு. உங்கள் தசைகளை நீங்கள் வளர்க்க விரும்புனா உங்கள் விருப்பம். வேற எங்கேயோ போக விரும்புறதுக்கு மேலே நீங்கள் பெரிய தசைகளை வச்சுக்க விரும்புகிறீங்க. நீங்கள் துடுப்பு போடணும், ஆனால் நீங்கள் எங்கேயாவது போக விரும்புனா காட்சிப்படுத்த உங்களுக்கு ஏதோ இருக்குதோ இல்லையோ நீங்கள் போகணும். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது கூட இசைவாக இருக்கணும்.